Hi friends, welcome to Impact IAS Academy. டிசம்பர் 12 அன்னைக்கு வெளியான குரூப் 2A குரூப் 2 அதற்கான பிலிம்ஸ் ரிசல்ட்ல கிளியர் பண்ணிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம முதல் கட்டத்தை தாண்டியாச்சு அமளியா. இப்போ அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெயின்ஸ் அமளியா. அப்ப குரூப் 2A பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயின்ஸ் சொல்லக்கூடியது அப்ஜெக்டிவ் டைப்ல தான் கேட்க போறாங்க. சிபிடி மோட் ஆன்லைன் மோட்ல எழுத போறீங்க. குரூப் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல எழுத போறீங்க. சரி, இப்போ இந்த ஆன்லைன் மோட் இருக்கு இல்லைங்களா, ஐ மீன் சிபிடி இருக்கு இல்லையா, குரூப் 2A. இந்த குரூப் 2Aக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், அதுக்கான ரெஃபரன்ஸ் புக் என்ன, சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் என்ன, எந்த ஏரியால நீங்க ஸ்கோர் ஏரியாஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துவதற்காக நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு புதிய முயற்சி தான் இந்த குரூப் 2A அப்படின்றதுக்கான டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹண்டர் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் பாருங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆனது எப்போது தொடங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 18th இருந்து தொடங்க இருக்கு. ஓகேங்களா? வரக்கூடிய டிசம்பர் 18ல இருந்து தொடங்க இருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவாக கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வழியாக நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் வழியாகவும் நீங்கள் பங்கு பெற முடியும். இரண்டாவது ஆஃப்லைன் மூலமாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு நீங்க விசிட் பண்ணி எழுதலாம். மூன்றாவது போஸ்டல் வழியாகவும் இந்த தேர்வினை நீங்கள் எழுத முடியும். சரி, இந்த தேர்வுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்வானது 23 தேர்வுகள் இருக்கும். ஓகே, டோட்டலி 23 டெஸ்ட் இருக்க போகுது. அவுட் ஆஃப் 23ல உங்களுக்கு 4600 கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா? ஒரு தேர்வுக்கு 200 கேள்விகள் வீதம், மொத்தம் 4600 கேள்விகள் இடம்பெற போகுது. 23 தேர்வுகளாக நீங்க எழுத போறீங்க. ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தையும் 23 தேர்வுகளாக பிரிச்சு கொடுத்திருக்கிறோம். சரி, இந்த தேர்வானது அன்றாடம் தினந்தோறும் டிசம்பர் 18 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க இல்லையா. தேர்வின் நேரம் எப்போது இருக்கும் கேட்டீங்கன்னா மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பர்ட் பேனல்ஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. ஒவ்வொரு கேள்வியும் கண்டிப்பாக உங்களுடைய அரசு எக்ஸாம்ஸ் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா வரும் என்பதற்கு உத்தரவாதம் உண்டு. சரிங்களா? இந்த எக்ஸாம்ஸை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச பின்னாடி, தேர்வு முடிச்ச பின்னாடி நீங்க என்ன பண்ணலாம்னா இதற்கான இந்த கேள்விகளுக்கான விளக்கம், ஓகேங்களா, விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமது இம்பாக்ட் மொபைல் அப்ளிகேஷன் செயலில நீங்க என்ன பண்ணலாம், அந்த வீடியோஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். சரி, பாருங்க. இந்த மெயின்ஸ் இருக்கு இல்லையா, மெயின்ஸுக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 2A இருக்கு இல்லையா, குரூப் 2A சிபிடி, ஓகேங்களா, அதாவது நீங்க ஆன்லைன் எழுத போறீங்க இல்லையா, ஆன்லைன் எழுதக்கூடிய அந்த சிபிடிக்கான தேர்வு பிப்ரவரி 8. குரூப் 2A வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 23. வெறும் ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கு. ஆமாங்களா? அப்ப இந்த ஷார்ட் டியூரேஷன்ல மிகப்பெரிய ஒரு வேஸ்ட் சிலபஸ் இந்த குரூப் 2A குரூப் 2 ரெண்டுமே பாத்தீங்கன்னா பெரிய சிலபஸ். அந்த வைட் சிலபஸை நீங்க சுருக்கமாக படிக்கணும், வேகமாக படிக்கணும், வேகமாக வந்து பிராக்டிஸ் பண்ணி முடிக்கணும். ஆமாங்களா? ஏன்னா இன்னைக்கு கட் ஆஃப் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்களேன், கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கு 171. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசி ஃபீமேலுக்கு 171 இருக்கு. அப்ப 200 கேள்விகளில் நீங்கள் 121 கேள்விகள் நீங்கள் துல்லியமாக அடித்தால் மட்டுமே வெற்றி இங்கு சாத்தியமாகும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரியான தகுதி உள்ளவருக்கு மட்டுமே இங்கே பதவிகள் கிடைக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இருக்கக்கூடிய இந்த கம்மி நாட்களை மிகச்சிறப்பாக கையாள வேண்டும். அதற்கான ஒரு புதிய முயற்சி தான் இந்த தேர்வு. இந்த தேர்வுல ஒவ்வொரு தலைப்புகளையும் முக்கியத்துவம் கருதி, ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய ஷெட்யூல் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இதோட ஷெட்யூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போட்டிருப்போம்னா எல்லா பாடங்களும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு தேர்வுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வகையான சப்ஜெக்ட்ஸும் கலந்துருக்கும். ஓகேங்களா? பாருங்க, ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுறிவு பாடத்திட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி, முகவுரை, ஓகேங்களா, முகவுரை பகுதி, அப்புறம் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், யூனியன் பிரதேசங்கள், அதுக்கடுத்து அடிப்படை கடமைகள், அரசுக்கு வலியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள், ஓகேங்களா, டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடியது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு ரீசனிங் பகுதியில இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. மூன்றாவது ஜெனரல் இங்கிலீஷும் இருக்கும், ஆல்டர்னேட்டிவா ஜெனரல் தமிழும் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் சார், எனக்கு இது வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கும் இருக்கு, தமிழுக்கும் என்ன பண்ணிருக்கோம், செப்பரேட்டா கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கோம். அப்ப இவ்வாறு ஒவ்வொரு தேர்வுகளும் உங்களுக்கு எப்படி போட்டிருப்பாங்கன்னா ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி பாடங்களின் முக்கியத்துவம் கருதி அதே மாதிரி உங்களுக்கு கால எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவைப்படுமோ அதை எஃபிஷியன்ட்டா கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், இந்த क्वेश्चंस நம்ம பிளான் பண்ணிருக்கோம், டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம். சரி,
இந்த 23 தேர்வுகளை நீங்கள் தொடர்ந்து எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4600 கேள்விகள் முக்கியமான தலைப்புகள் இருந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அவ்வளவு கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு சராசரியாக ஒரு 50 முதல் 60% அப்படியே போட்டித் தேர்வுகள் வரப்போகுது. சோ உங்களுடைய வெற்றியை மிக எளிதாக சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம எடுக்கக்கூடிய நிறைய முயற்சிகளில் இந்த தேர்வு நீங்க பயன்படுத்திக் கொள்வதும் முயற்சியோடு சிறந்த பயிற்சியாகவும் இருக்கும். கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த தேர்வு குறித்த கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுலயே உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்ஸ் இதெல்லாமே வச்சிருக்கோம். ஒவ்வொரு தேர்வுக்கும் அந்த தேர்வை எப்படி அப்ரோச் பண்ணக்கூடியது, அதோட வெயிட்டேஜ் என்ன, அதுக்கு நீங்க என்ன பாடங்களை படிக்கணும், அதுக்கான பாடக்குறிப்புகள் இது எல்லாத்தையும் உடனுக்குடன் என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெலிகிராம் சேனல்லையும் இப்ப நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த குரூப்ல இணைஞ்சுக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பாடக்குறிப்புகள் பைலிங்குலா அதுல எப்பவுமே போட்டுட்டே இருப்போம். அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தகவல்கள் அதுல இருக்கும். அதுல நீங்க பாத்துக்கலாம். விஷ் யூ ஆல் சக்சஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்வுக்கும் உங்களுடைய உழைப்பு அவசியம். அந்த உழைப்பை மிகச்சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக உங்கள் வெற்றியை நீங்கள் சாத்தியப்படுத்தலாம். வாழ்த்துக்கள். நன்றி.